ஹாய், வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் பாக்ஸுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, புளி கரைச்சல் தாங்க. நல்லா சுண்டிட்டு இருக்குது, காஞ்சிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சாதம் வடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வெண்டைக்காய் பொரியலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்தது சில்ட்ரன்ஸுக்கு தேவையான எல்லாம் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த வெண்டைக்காயை வெறும் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த புளி காய்ச்சலும் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. எடுத்து வச்சுக்கிடலாம். இதை பார்த்திங்கன்னா அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான். புளியோதரையும் அது கூட ஷைடிஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருப்பேன். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே செஞ்ச அந்த புளி சாதமும் அது கூட வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணியும் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க சாப்பிடட்டும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் இதே தான் கொடுத்துட்டேன். ஏன்னா தனியாக இட்லி தோசை பூரிலாம் செய்யறதுக்கு டைம் இருக்காது காலையில். அதனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்ற அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா லன்ச் பாக்ஸை ரெடி பண்ணிவிடுவேன். சரிங்களா? டைம் எனக்கு கரெக்டாக ஆகும். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும்ங்க. வாங்க இப்போ நான் இந்த லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் பொங்கல் இருந்ததுனால என்னால் லன்ச் பாக்ஸ் வீடியோ போட முடியறதில்ல. லீவில் இருந்தாங்க 1 வீக்கு. இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு லன்ச்சு சிம்பிளான ஒரு லன்ச்சு தாங்க நான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கேன். புளி சாதமும் வெண்டைக்காய் பொரியலும். இது காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டுக்கலாம். இதை பொரியல் பாக்ஸில் போட்டுக்கலாம். நீங்களாம் என்ன லன்ச்சு சாப்பிட்டீங்க, உங்கள் வீட்டிலலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனலை பார்க்குற அனைவருக்குமே எங்கள் எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொருத்தருக்கா லன்ச் பேக்கில் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா புளி சாதம், இது வெண்டைக்காய் பொரியல், இது ஸ்பூனு, அவங்களுக்கு டவல், சாப்பிட்ட பிறகு கை துடைக்கிறதுக்காக டவல். அதே மாதிரி இது பெரியவளுடைய பேகு, க்ரீன் கலர் பெரியவ பேகு, எல்லோ கலர் சின்னவ பேக். சரிங்களா? இதை எடுத்து வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.